வெல்கம் டு மை சேனல் சமையல் வைப்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோட சேனலில் ஒரு லாங் வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக செம மழை. போய் காய்கறி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியாச்சு. 1 வீக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு புதினா கொத்தமல்லி கட்டு எடுத்து தனியாக சொலகில் வச்சுட்டு அப்புறம் வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் அதோட பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. பொதுவாக காய்கறி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றதை விட அது வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சக்கப்புறமா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இல்லையா, அது ஒரு தனி ஹாப்பினஸ் தான். அப்பாடா இன்னும் ஒரு வாரத்துக்கு வெளியே போய் அலைஞ்சு வாங்கிட்டு வந்து இவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு வர தேவையில்லையே அப்படின்ட்டு. நான் ரொம்ப நிறையாவும் வாங்கிக்க மாட்டேன். சம்டைம்ஸ் வந்து 3 days 4 days ஒன்ஸ் கூட போய் வாங்கிப்பேன். பிகாஸ் நான் இருக்கிறது ஃபஸ்ட் ஃப்ளோருன்றனால ஒவ்வொரு தடவையும் தூக்கிட்டு வர்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் பீன்ஸ், கேரட், பச்சை மிளகாய் எல்லாத்துக்குமே நான் மீஷோவில் வாங்கின பாக்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த பாக்ஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது பச்சை பட்டாணி தான். பச்சை பட்டாணி வந்து ரொம்பவே பிடிக்கும். நான் குக்கிங்கில் மோஸ்ட்லி நிறையா சேர்த்துப்பேன் அப்படின்றது ஷார்ட்ஸில் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த மீஷோவில் வாங்கின ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் அவரைக்காய் இது எல்லாத்துக்கும் சேர்த்து 4 பாக்ஸாக வந்து நான் தனித்தனியாக பிரித்து வச்சிட்டேன். அது போக ரிமைனிங் உள்ள காய் எல்லாத்தையுமே கவரில் வந்து கீழே உள்ள பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிப்பேன். இந்த பாக்ஸ் வந்து இஞ்சிக்காக ஸ்டோர் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையுமே வந்து நம்ம டிஷ்யூ பேப்பர் போட்டு ஸ்டோர் பண்ணோம்னா ரொம்ப நாளைக்கு தாங்கும். அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய்க்கு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அந்த தண்ணியில் வந்து வாழைக்காயை போட்டு வச்சோன்னா அதுவுமே ரொம்ப நாள் வந்து தாங்கும். ஒரு 1 வீக் வரை தாங்கும். ஸோ அதையுமே தண்ணியில் போட்டு வச்சுட்டு அப்புறம் சொரக்காய், முருங்கைக்காய், பீக்கங்காய் இது 3ஐயுமே வந்து நான் நீளமாக இருக்கிறத ஃபுல்லாக கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் கீழே லாஸ்ட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வெண்டைக்காய்க்கும் பாக்ஸ் தனியாக போட்டு ஸ்டோர் பண்ணியாச்சு. பூண்டு வந்து எப்போயுமே நான் ட்ரேயில் தான் வச்சுருப்பேன். பச்சை மிளகாயை வந்து மேலே உள்ள காம்பெல்லாம் கிள்ளிட்டு அதுக்கும் தனி பாக்ஸ் போட்டு ஸ்டோர் பண்ணியாச்சு. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து இந்த தேங்காய், இளநீ இதுக்கெலாம் பேர் போன ஊருன்றனால இங்கே எப்போயுமே வந்து தேங்காய்க்கு டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ரொம்பவே வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ரெசிபீஸில் வந்து இங்கே தேங்காய் துருவி ஆட் பண்ணிப்பாங்க, தேங்காய் பூ போட்டு ஆட் பண்ணிப்பாங்க. பொரியலுக்கெலாம் நிறைய தேங்காய் சேர்த்து தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி கொத்தமல்லி வந்து நான் டிப்ஸ் நிறைய பார்த்துருக்கேன். பட் இருந்தாலும் கொத்தமல்லி வேகமாக வந்து என்ன தான் கிளைமேட் சில்லுன்னு இருந்தாலும் கலர் மாறிடுது, கெட்டு போகுது. ஸோ அதனால் வந்து நான் எப்போயுமே அதுக்குன்னு ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லேயும் சொல்லியிருக்கேன். ஸோ அதை கட் பண்ணி கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லிக்கு வந்து அந்த பாக்ஸில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். கொத்தமல்லியிலுமே ஈரப்பதம் இருக்கும் அப்படின்றனால வந்து டிஷ்யூ போட்டு ஸ்டோர் பண்ணிட்டா கொஞ்சம் நாளைக்கு தாங்கும். ஃபைனலி எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறம் அப்பாடான்னு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு நெக்ஸ்ட் டாஸ்க் போயிட்டேன். ரொம்ப நாளாக வீட்டுக்கு தேவைப்படுற குக்கர், அதுக்கப்புறம் டட்கா பேன், தாளிக்கிற கரண்டி, அப்புறம் ஒரு விநாயகர் சிலை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நான் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அமேசானில் நான் வாங்கின ப்ராடக்ட்ஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து பட்டர்ஃப்ளை பிராண்டை தவிர வேறு எதுலேயுமே வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததில்லை. நான் இந்த பார்சலை பிரிக்கிறதுக்கு முன்னாடி டிஃபனையும் பார்த்து முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக சட்னி அரைச்சி தோசை தான் ஊற்றியிருந்தேன். கடலைப்பருப்பு சட்னி அண்ட் தோசை. இப்போது நீங்கள் பார்க்குற இந்த தோசை தவா வந்து நான் எத்னிக் பாட்ஸ் அண்ட் பேன்ஸ்லேருந்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் இப்போ ரீசெண்டாக 2-3 ஷார்ட்ஸில் கூட நான் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன்னு சொல்லி போட்டிருந்தேன். எல்லாமே வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது, எனக்கு தேவைப்பட்டது அப்படின்றனால வாங்கியிருந்தேன். அந்த வாங்கின ப்ராடக்ட் வந்து குவாலிட்டி எப்படி இருந்தது அப்படின்றத உங்கள் கூட ரிவ்யூ ஷேர் பண்ணிக்கிட்டேன். எனக்கு பர்சனலி எத்னிக் பாட்ஸ் அண்ட் பேன்ஸோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. என்ன தான் ப்ரீ சீசனாக இருந்தாலும் நம்ம ஒரு 2 தடவை சீசனிங் பண்ணால் நம்மளுக்கு வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது ரெசிபீஸ்லாம். பட் என்ன தான் நம்ம ரெசிபீஸ் பண்ணி முடித்தாலும் ஒவ்வொரு தடவையும் கழுவிட்டு அதுக்கப்புறம் துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் தேய்ச்சி அதை வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள் வரும். ரேட்டும் ரீசனபிளாக இருந்ததுனால நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஆர்டருக்கு அப்புறம் செகண்ட் டைமும் இப்போது ஒரு 8 inch கடாய் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், எப்படி இருக்குது அப்படின்றது ரிவ்யூ. ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் விளக்கு ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. பர்சனலி எனக்கு விநாயகர் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து விளக்காக வாங்கி வச்சா டெய்லி அவருக்காக விளக்கேற்றின ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இது வாங்கியிருந்தேன். பார்த்தோன்னே பிடிச்சதும் கூட. அதுக்கப்புறம் தாளிக்கிற கரண்டி நான் ரொம்ப நாள் நான்ஸ்டிக் தாங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு அது பிடிக்கவே இல்லை. அதனால் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற கன்ஃபியூஷன் இருக்கே, எந்த இதை சூஸ் பண்ணலாம் அப்படின்றது பெரிய கன்ஃபியூஷன் தான். நான் இந்த டட்கா பேனுக்காக நான் வந்து அவ்வளோ கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபைனலி அமேசானில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஹேண்டிலில் வந்து ஹீட் ரெசிஸ்டண்ட்டோட பேலன்சிங் அந்த ராடோட வந்திருந்தது ப்ரெஸ்டீஜ் பிராண்டில். ஸோ அதனால் ஃபைனலி அதை செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பட்டர்ஃப்ளையில் 3 liters குக்கர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி ஏன்ட்ட இருக்கிறது வந்து பிஜிஎனில் அலுமினியம் குக்கர் தான் இருக்குது. ஸோ அது பிளாக் கோட்டிங் அப்படின்றனால இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கலாமே அப்படின்றதுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தேன். அஸ் யூஷுவல் ஸ்மூத் ஃபினிஷிங்காக கேப்பு வித் ரப்பர் இதோட ரொம்பவே நல்லா இருந்தது.
5 லிட்டர்ஸ் குக்கர் அம்மா வீட்டிலேருந்து கொடுத்துருந்தாங்க. 3 லிட்டர்ஸ் வந்து இப்போ தான் வாங்கியிருக்கேன். 2 லிட்டர்ஸ் ஆல்ரெடி நான் வாங்கியிருந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ என்கிட்ட 2 லிட்டர்ஸ் 3 லிட்டர்ஸ் 5 லிட்டர்ஸ் வந்து ஒரு பிராண்டாகவே செட்டாக வாங்கியாச்சு அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. ஸோ இது வந்து குக்கரோட விசில். பட் குக்கரை மூடுற அந்த மூடியோட ஷார்ப் எட்ஜஸ் தான் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கனால கையை கீறி விடுது. மற்றபடி வந்து எல்லாமே வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ தான். இது வந்து 2 to 3 மெம்பர்ஸ்க்கு வந்து நம்ம ரைஸ் வைக்கணும், 1 pot ரைஸ் அப்படின்னா ஈஸியாக செய்யலாம். ஸோ இதுதான் இந்த தடவை நான் அமேசானில் வாங்கின 3 ப்ராடக்ட். இதோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கடுத்து நான் எத்னிக் பாட்ஸ் அண்ட் பேன்ஸில் வாங்கினேன் அந்த 8 inch கடாய் ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்பவே ஸ்மூத் ஃபினிஷாக இருந்தது, சூப்பர்பாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த அக்காட்ட கொஷின் கேட்டு ஒரு படுத்திடுவேன்னு தான் சொல்லணும். பிகாஸ் நம்ம வந்து நேர்லேயும் போய் பார்க்குறது இல்லை, ஆன்லைன்லேயே பார்த்து செலக்ட் பண்ணுறோம் அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம டவுட்ஸ் கேட்டு கிளியர் பண்ணிக்கிறது தப்பு இல்லை அப்படின்றதுனால அந்த அக்காவும் எனக்கு நீட்டாக பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஃபைனலி அவுட்கம் சூப்பர் அவுட்கமாக தான் இருந்தது 8 inch கடாயோடது. நான் மெயினாக வந்து பூரி ஃப்ரை அண்ட் பப்பட் ஃப்ரைக்காக தான் வாங்கியிருந்தேன். அப்பளம் வடகம் எதனாலும் பொரிச்சிக்கலாம். அதே மாதிரி பூரி ஃப்ரைக்கும் ரொம்ப ஆயில் ஊற்ற தேவையில்லை, கரெக்டான அளவாக இருக்கும் அப்படின்றதுக்காக. அடுத்ததாக ரொம்ப நாளாக தம் பிரியாணி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது. அதனால் ஃபைனலி இன்றைக்கி வெஜ் தம் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் கட் பண்ணி நல்லா வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் மசாலாஸ்லாம் போட்டு மேரினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள் எல்லாத்தையும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தயிர் 2 ஸ்பூன், ஒரு கைப்பிடி புதினா எல்லாத்தையும் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1 hour வச்சுட்டேன். இதே சிக்கன் அப்படின்னா மார்னிங்கே எடுத்துகிட்டு வந்து மேரினேட் பண்ணிட்டா இன்னுமே தம் பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பிரியாணி பண்ணுறதுக்கு தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அடித்து எடுத்தாச்சு. பெரிய வெங்காயத்தையும் நல்லா ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி பிரியாணி செய்கிறப்போ நான் தக்காளி எப்போயுமே அடித்து தான் சேர்த்துப்பேன். ஏன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து தக்காளி முழுசாக போட்டு அதை வதக்கி செய்கிறது வந்து பிடிக்காது. தக்காளி வந்து எப்போயுமே அரைச்சிருந்தால் அது வந்து இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் சொல்வார். அவருக்காக சரின்ட்டு பண்ணியாச்சு. பெரிய வெங்காயத்தை நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சிட்டேன். இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் என்னென்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இது 4 இருந்தாலே போதும், ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி தம் பிரியாணி நான் இண்டஸ் வேலியில் வாங்கியிருந்த 5 லிட்டர்ஸ் பிரியாணி பாட்டில் தான் பண்ண போகிறேன். இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரைஸ் வந்து வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சாச்சு. அது கூடவே உப்பு அண்டு ஆயில் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா பிசு பிசுன்னு ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்து பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வீட்டில் பண்ண ஹோம்மேடு கீ தான் இன்றைக்கி பிரியாணிக்கு யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பேனில் வந்து 2 ஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா வந்து ஹீட் ஆன அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கூடவே சீரகம் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது வந்து இன்றைக்கி என் ஸ்டைலில் தான் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து காரம் எவ்வளோ வேணும் வேண்டாம் அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். பச்சை மிளகா வந்து நான் விதையை எடுத்துகிட்டு தான் சேர்த்துருக்கேன். இந்த பிரியாணி மாதிரி ஐட்டம்ஸ்க்கு கண்டிப்பாக நம்ம வந்து ஜீரா அண்டு சோம்பு 2மே சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம ஹோட்டலுக்கே சாப்பிட போகிறோன்னாலும் நம்ம வந்து ஃபைனலி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அங்கே ஹோட்டலில் வச்சுருப்பாங்க இல்லையா. பெரிய வெங்காயத்தை இப்போ சேர்த்து உப்பு போட்டு நல்லா அது வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ரொம்ப கலர் மாறணும்லாம் தேவையில்லை. ஓரளவுக்கு லைட்டாக ஒரு பிங்கிஷ் ப்ரௌனாக வந்த உடனேவே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க தக்காளி அண்ட் இஞ்சி பூண்டை வந்து சேர்த்துக்கலாம். இன்னொரு சைடு வந்து வச்சுருந்த தண்ணி கொதிச்சதுனால இப்போ வந்து ரைஸை வந்து நான் போட போகிறேன். 1.25 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணின்ற அளவுக்கு. எப்போயுமே அப்படி தான் பண்ணுவேன். பட் ரைஸ் வந்து நம்ம இன்றைக்கி என்னன்னாலும் தண்ணியை வடித்து தானே எடுக்க போகிறோம் அப்படின்றதுனால நான் வந்து குத்து மதிப்பாக ஒரு அளவுக்கு வச்சுட்டேன், 3/4 அளவுக்கு. இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் சேர்த்துக்கிறேன். எந்த ஒரு நான்வெஜ் ரெசிபி செய்கிறதுக்குமே இந்த இஞ்சி பூண்டை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்மெல் வருமே, எப்பா யார் யாருக்கெல்லாம் அந்த ஸ்மெல் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இன்றைக்கி வெஜிடபிள்ஸை தண்ணியிலலாம் நான் வேக வைக்கல. ஏன்னா வந்து நம்ம ஊற வச்சு எப்படியும் வேக வைக்க போகிறோம் அப்படின்றனால தனியாக வேக வச்சோன்னா இன்னும் ரொம்பவே குழஞ்சிரும். ஸோ இப்போ மேரினேட் பண்ணது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மூடி வச்சாலே நல்லா வந்து வெந்துடும். இப்போ வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெஜிடபிள்ஸ் வந்து இப்போ வேகிறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சுருக்கேன். அது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அப்படின்றதுக்காக. நம்ம வந்து மூடி போட்டு வேக வச்சோன்னா எப்போவுமே வேகமாக வெந்துடும். அப்பப்போ நம்ம எடுத்து பார்த்து நல்லா அதை கிண்டியும் விட்டுக்கணும், இல்லைனா அடிப்பிடிக்க ஸ்டார்ட் ஆகிடும் தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம்.
இப்போ வந்து ரைஸும் ஒரு சைடு வந்து நல்லா வெந்ததுனால அதை ஃபில்ட்ரு பண்ணி நான் வச்சுருக்கேன், தண்ணியெல்லாம் ட்ரெயின் ஆகட்டும் அப்படின்றதுக்காக. இன்னொரு பக்கம் வந்து வெந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வந்து மசாலாஸ் கொஞ்சமாக எடுத்துகிட்டு கொஞ்சமாக வந்து நான் பேனில் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த தோசைக்கல் ரொம்ப பழைய தோசைக்கல் எங்கள் அம்மாவோடது. நான் வந்து இது பிரியாணி தம் பிரியாணிக்காகவே இதை வந்து நான் சூடு பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். நல்லா சூடானதுக்கப்புறமா அந்த பிரியாணி பாட்டை வந்து இந்த பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்காக இப்போ வந்து ஃபஸ்ட்டு நெய் ஊற்றி முந்திரி அண்ட் கிஸ்மிஸ் போட்டு தாளித்து எடுத்துட்டேன். ஏன்னா ஃபைனலி மேலே வந்து கோட்டிங் கொடுப்போம் இல்லைங்களா, புதினா கொத்தமல்லி இந்த கேஷ்யூ இதெல்லாம் போட்டு கோட்டிங் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. எனக்கு வந்து தம் பிரியாணிக்கு கண்டிப்பாக இந்த ஃப்ளேவர் இருந்தால் தான் பிடிக்கும். எஸ்பெஷலி கிஸ்மிஸ் வந்து அந்த காரம் வித் அந்த ஸ்வீட்னஸோடு சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். யார் யாருக்கு தம் பிரியாணி ரெசிபி ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்ததுன்றதையும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து கல் நல்லா சூடாயிடுச்சு, தண்ணியை தெளித்து பார்க்கும்போது தெரியுது. ஸோ பிரியாணி பாட் எடுத்து இந்த பக்கம் வச்சு நம்ம லேயர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். மசாலாஸ் வந்து ஆல்ரெடி உள்ளே கொஞ்சம் இருக்குது. ஃபர்ஸ்ட் லேயர் நம்ம ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ட்ரெயின் பண்ண ரைஸ் இருக்குது. இது வந்து நல்லா கொஞ்சம் மேவி விட்டுட்டு ரைஸை வந்து ஃபர்ஸ்ட் லேயர் வந்து போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு மேலேயே கொஞ்சமாக புதினா வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை, ஏன்னா மேலேயே மொத்தம் டாப்பின் வந்து நிறைய சேர்த்துக்கிட்டேன். ஆல்ரெடி மேரினேட் பண்ணதுலேயும் வெஜிடபிள்ஸ் கூடயே இருந்ததுனால ஃப்ளேவர் அப்புறம் புதினா ஃப்ளேவர் ஹை ஆகிடுமேன்றதுனால நான் வந்து மேலே மட்டும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் ஆஃப் வெஜிடபிள்ஸ் நம்ம எடுத்து வச்சதெல்லாம் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா பரப்பி விட்டாச்சு. பரப்பி விட்டதுக்கப்புறமா செகண்ட் லேயர் முடிச்சுட்டு அடுத்து தேர்ட் லேயர் ரைஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே வெஜிடபிள்ஸ் போட்டு புதினா போட்டு மேலேயே வந்து வறுத்து வச்சுருக்க கேஷ்யூ அண்டு கிஸ்மிஸையும் போட்டு சேர்த்தாச்சு. எனக்கு வந்து இந்த மாதிரி ரெசிபி வந்து சமைக்கிறத விட இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃபுட் வந்து நம்மளுக்கு சாப்பிடணுன்னு கிரேவிங் வந்துருச்சுன்னா அதை செஞ்சு சாப்பிட்ற வரை நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி தான் ரொம்ப நாளாக கிரேவிங் இருந்ததை வந்து இன்றைக்கி ஃபைனலி செய்யும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். எனக்கு வந்து நார்மலாக வந்து நம்ம குக்கரில் வைக்கிற பிரியாணி விட இந்த மாதிரி பாட்டில் வந்து தம் வச்சு வைக்கிற பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப பிரியாணி லவ்வர்லாம் இல்லைங்க, பட் எனக்கு கேரளாவில் வந்து மலபார் பிரியாணி சாப்பிட்டுட்டு அந்த நெய் சோறுக்குள்ளே வந்து அந்த ஸ்டஃபிங் வச்சு கொடுப்பாங்க இல்லைங்களா, சிக்கன் வச்சு. ஸோ அந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அதே மாதிரி தான் வீட்டிலே ட்ரை பண்ணுவேன். ஹஸ்பண்ட் தான் வந்து ரொம்ப பிரியாணி விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்காக தான் எப்போயாவது செய்கிற மாதிரி இருக்கும். எங்கள் 2 பேருக்கும் காமனான ஃபேவரட் என்னென்னு பார்த்தா இந்த மலபார் ஸ்டைல் பிரியாணி தான், அதாவது தம் பிரியாணி. அவங்க ஸ்டைல் வந்து இன்னுமே அந்த கீ ரைஸ் பண்ணி அதுக்கு நடுவில் நான் தனியாக சிக்கன் கிரேவி பண்ணி அந்த பவுலில் போட்டு அதை 2யும் போட்டு கொடுப்பாங்க. நான் வந்து வீட்டில் செய்யும்போது இந்த மாதிரி தம் போட்டு பண்ணிட்டேன். ஃபைனலி அந்த கரண்டியில் வந்து தாளித்த நெய் இருந்தனால அதையும் சேர்த்துட்டு 20 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து தம்மில் வச்சாச்சு. இன்றைக்கி என்கிட்ட வெயிட் வைக்கிறதுக்கு பெரிய பாத்திரம் இல்லாதனால என்னோட அந்த நச்சை போடுறதுக்காக நம்ம வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த இடி அது வந்து தான் இருந்தது. ஸோ அதுவே என்கிட்ட வெயிட்டாக இருக்கும் அப்படின்றனால அதையே வச்சாச்சு. ஃபைனலி ஆவி பறக்க சூப்பரான தம் பிரியாணி ரெடி. நம்மளும் வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த ரெசிபி மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி உங்களுக்கும் நல்லா வந்திருந்தது அப்படின்னா ஒரு எல்லோ ஹார்ட்டின் கொடுங்க, பிகாஸ் என்னோடய ஃபேவரட் கலர் எல்லோ. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக யம்மியாக இருக்குல்ல, சாப்பிடுவோம் அப்படி தாங்க இருந்தது. ஃபைனலி ஒரு ரைஸ் கூட ஒட்டாமல் சூப்பர்பாக வந்திருந்தது. மேலேயே வந்து நீங்கள் ஆனியன்ஸை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி ப்ரௌன் ஆனியன்ஸ் நல்லா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் மாதிரி ஃப்ரை பண்ணி போட்டால் இன்னுமே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நான் சொன்ன ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு லாங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.